நம்ம தர்மங்களை விட்டுட்டோம், நம்ம தர்மங்களை நம்மளோட அடுத்த தலைமுறைக்கு சொல்லி தரல, நம்ம சம்பிரதாயங்கள் நம்ம குழந்தைகளுக்கு தெரியல. எத்தனை பேர் குலதெய்வம் தெரியாம தவிச்சுன்னு இருக்கிறவா இன்னைக்கும் இருக்கா. குலதெய்வம் தெரியலனாலே ஒரு 3 தலைமுறைக்கு குலதெய்வத்தை கும்பிடவே இல்லைன்னு அர்த்தம். ஸோ சிம்பிள். அது காத்துன்னு இருக்குமா, நம்ம இந்த குலத்தை ரட்சிக்கிறதா நம்ம நியமிச்சுன்னு இருக்கோமே, நம்மளை இவ ஆத்திலேருந்து யாரும் நம்மளை வந்து பார்க்கலையேன்னு காத்துன்னு இருக்குமா. ஒரு தரிசனம் பண்ணிட்டா போகிறோம். போய் சாமியா குலதெய்வ வழிபாடை பற்றி ரொம்ப பெருமையாக சொல்லியிருக்கேன். எல்லாம் விட்டு போயிடுது. நெத்திக்கு எடுக்கிற வழக்கத்துலேருந்து அனுஷ்டானங்கள்லேருந்து கோவிலுக்கு போகிறதுலேருந்து எல்லாம் விட்டுட்ட ஒரு காலத்தில் நாம் இப்போ இருக்கோம். சாமி காலத்தில் இது அப்போ நான் சொல்கிறதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள விஷயங்கள்னு வச்சுக்கோங்களேன். சாமி சொல்கிறார், அவ்வா பாட்டி சொல்லிருக்கா இல்லையா, சிவத்தை பேணின் தவத்துக்கு அழகு. பூர்வ ஜென்மால புண்ணியம் பண்ணி இருந்தாதான் திருமூலர் சொல்ற மாதிரி புண்ணியம் செய்தோருக்கு பூவுண்டு நீருண்டு. ஒரு பில்வத்தை எடுத்து சிவாய நமகான்னு போடணும்னா புண்ணியம் பண்ணியிருக்கணும். ஒரு துளசி தளத்தை எடுத்து நாராயணான்னு போடுறதுக்கு நீ புண்ணியம் பண்ணியிருக்கணும். கோவிலில் போய் ஒரு பிரதட்சணம் பண்ணுறதுக்கு புண்ணியம் பண்ணியிருக்கணும். அவ்வளோ சுலபமாலாம் கிடைச்சுடாது. ஆலயம் தொழுவது சாலவும் நன்றுன்னு சொல்லியிருக்கா. ஆனால் கோவில் இருக்கிற இடத்துல கோவிலை கவனிக்காம சுவாமிக்கு சரியான வஸ்திரம் இல்லை, விளக்கு இல்லை, நிவேதனம் இல்லைன்னுட்டா சுவாமிக்கு என்ன நஷ்டமா? அவருக்கு என்ன பட்டினி கிடக்க போறாரா? எனக்கு அழுக்கு வஸ்திரம் கட்டி நிற்க அழ போறாரா? நான் இருட்டில் இருக்கேனே பயமா இருக்குன்னு சொல்ல போறாரா? பண்ணினா நமக்கு க்ஷேமம், பண்ணாட்டா நமக்கு நஷ்டம். அவ்வளவுதான் விஷயம்.